அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களும், ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்நாளை லக்கணங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்போ லக்கணங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லக்கணத்தை நம்மளே முதல்ல மதிக்கணும். நம்மளுடைய லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த லக்கணத்திற்குண்டான கேரக்டரை எப்படி வச்சுக்கிடணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் ஆதி காலத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இப்போ ஆதி காலத்திலே சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய லக்கணங்கள் எப்படி பரிசுத்தமாகவும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்கன நம்மளுடைய வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ இப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு 6 விதமான கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இப்போ யார் மேச லக்கணமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சில கருத்துக்களை கண்டிப்பாக கடைப்பிடித்தான். அப்போ இந்த மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இலவசமாக இந்த பொருள் இலவசம் அவர்களுக்கு ஆகாது. காசு கொடுத்துத்தான் கண்டிப்பாக வாங்க, காசு கொடுத்தா வாங்க. அப்படி காசு கொடுக்காம நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி என்பது கண்டிப்பாக, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. அப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் இலவசமாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, காசு கொடுத்துத்தான் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அடி மனசில் கோடு போட்டு வச்சு அடி மனசில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கடுத்து நீங்கள் எப்பயுமே சிகப்பு நிற கர்ச்சிப் பயன்படுத்தலாம். மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு நிற கர்ச்சிப் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சிவப்பு நிற கர்ச்சிப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்வீட் கடையில் வேலை செய்யக்கூடாது. இப்போ ஸ்வீட் கடையில் ஒரு மேனேஜராகவோ அல்லது அதில் பராமரிப்பு பணிகளோ அல்லது ஸ்வீட் கடையில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கர்மம் என்பது அதில் போய் உள்ளே போய் செயல்பட வைக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா ஸ்வீட் கடையில் வேலை செய்யக்கூடாது. இது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து வீட்டில் எலுமிச்சம் செடி வளர்க்கக்கூடாது. இவர்களுடைய வீட்டில் என்ன சொல்கிறேன்னா எலுமிச்சம் செடி வளர்க்கக்கூடாது, அது பாதிப்பு. பெரியோர் ஞானிகளுக்கு உதவி செய்யணும், பெரியோர்களுக்கு உதவி செய்யணும், ஞானிகளுக்கு உதவி செய்யணும். ஞானிகள் என்று சொன்னால் சமாதி அடைந்த சமாதிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவுக்கு உண்டான அரிசி தானம் பண்ணுவது, எண்ணெய் தானம் பண்ணுவது, பருப்பு தானம் பண்ணுவது, உப்பு தானம் பண்ணுவது, இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானிகள் எப்பயுமே அடக்கமான சமாதிகளுக்கு தான் வேல்யூஷன் ஜாஸ்தி. பெரியவர் அப்படின்னா வயதான பெரியவர்களுக்கு என்ன சொன்னால் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு வடை வாங்கி கொடுக்கலாம், முடிஞ்சால் ஒரு சாதம் கொடுக்கலாம். இது நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கணும். நீங்கள் வீட்டில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறங்க போகும்போது தலைமாட்டில் ஒரு செம்பு தண்ணீர் வச்சுக்கிடணும். வச்சுட்டு உறங்கிட்டு காலையில் அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றிடணும். இப்படி ரெகுலராக எந்த ஒரு மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய லக்கணம் நல்லா சிறப்பாக இருக்கணும், பரிமளிக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நடைமுறையை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா. அதுக்கடுத்து இந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முடிந்தவரை கோபத்தை குறைக்கணும், முடிந்தவரை பிடிவாதத்தை குறைக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முடிந்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா கோபம் இந்த லக்கணத்திற்கே உண்டான பெரிய மைனஸ் கோபம். அந்த கோபத்தை மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குறைக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்யும். பிரச்சனை தன்மைகள் என்ன சொன்னான்னா
இருக்காது. அது வந்து அதனால் ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன 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 சொல்கிறாங்கன்னா வந்து நெல்லி மரம் வீட்டில் வைத்து வளர்க்கணும். அது மலநெல்லி. உங்களுடைய செல்வாக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி அடையும். உங்களுடைய செல்வாக்கு பயங்கரமான வளர்ச்சி அடையும். ஒரு யோகத்தை அடைவதற்குண்டான தன்மைகளை வந்து இந்த நெல்லி மரம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி கரும்புச்சாறு சாப்பிடுவது ரொம்ப சிறந்த பலனை தரும். கரும்புச்சாறு வந்து சாப்பிடணும். அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு வளர்க்கணும். வளர்த்தாலே அது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும். அடிக்கடி கரும்புச்சாறு வந்து மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பான ஒரு வலிமையான சக்தியை வந்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து ரிஷப லக்கணம் அற்புதமான லக்கணம். அதில் வந்து சில கர்மாக்கள் என்பது இருக்குது. ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அது ரிஷப லக்கணத்தில் பிறப்பது வந்து அவன் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான், அதிர்ஷ்ட லக்கணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு. அப்போ அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கும்போது வந்து என்ன சொன்னோன்னா நம்ம துரதிர்ஷ்டத்தை வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கெடுப்பது வந்து எது? துரதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டத்தை வந்து கெடுக்கின்ற மாதிரி நாம் நடந்தோம் என்று சொன்னால் உங்களுடைய அந்த லக்கணம் வந்து பழுதுபட்டு விட்டது என்று சொன்னால் பெரிய வெற்றியை பெற முடியாது. அதனால் நறுமண பொருள் என்று சொல்லக்கூடிய செண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக போடணும். நறுமண பொருள் கண்டிப்பாக வந்து டெய்லி வேலை கிளம்பும்போது போட்டுக்கிடணும். சாயந்தர நேரம் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் இரவு வந்து சாயந்தரம் விளக்கிழக்கு ஊற்றி கொஞ்சம் செண்டு போடணும். தலையில் மல்லிகைப்பூ வைக்கிறது நல்லது. காம உணர்ச்சி போக, ஏன்னா இந்த லக்கணத்தோடைய வீக்னஸ் பாயிண்ட் வந்து காம உணர்ச்சி போக தத்தாத்திரேயர் வழிபாடு செய்யணும். காம உணர்ச்சி போக தத்தாத்திரேயர் வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணணும். மனைவியை தவிர பிற மாதுவை நாடக்கூடாது. பொருளாதார வீழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு குழப்பிட்டார், வாழ்க்கையவே குழப்பிட்டார். அப்போ வாழ்க்கையை குழப்பி வந்து என்ன சொன்னான்னா வந்து அப்போ கூப்பிட்டு வந்து வான் பண்ணுறேன், வேண்டாம் ஒழுங்காக இருக்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கிறேன், இந்த நாள் வரைக்கும் இந்த ரிஷப லக்கணத்தில் போய் பார்த்தா தண்ணி அடிக்கக்கூடாது. அப்போ தண்ணி அடித்தாச்சுன்னா என்ன செய்யும், தண்ணி அடித்தாச்சுனாலே அதுக்கு பிறகு அந்த எக்ஸ்ட்ரா நிறைய மது மங்கை இதெல்லாம் வந்துடும். அந்த லக்கணத்திற்கு உண்டான மைனஸ். அப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன சொன்னாங்க, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு தான் இருக்கின்ற வீட்டையே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார். இப்போ குழந்தைகளையும் மனைவியையும் விட்டு என்ன சொன்னாலும் வெளியூரில் போய் வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு அவல நிலைமை வந்து ஒரு சுபலக்கணமாகவே இருக்கணும். சுபலக்கணம் வந்து பாவ ஆதிபத்தியத்திற்கு போகும்போது அது மீண்டு வருவது கஷ்டம். அதனால் மனைவியை தவிர பிற மாதுவை நாடக்கூடாது. பொருளாதார வீழ்ச்சிக்கு வழி ஏற்படும். அதற்கடுத்து மனைவியை வீட்டு முற்றத்தில் நெருப்பேற்ற சொல்லி நீல நிற பூக்கள் போட அந்நியோன்யம் ஏற்படும், தோஷம் நிவாரணமாகும். இப்போ மனைவியை வந்து வீட்டு முற்றத்தில் நெருப்பேற்ற சொல்லி இந்த சின்ன இது கணக்காக என்ன சொன்னாலும் 4-2 குச்சியை போட்டு எரிச்சிட்டு அதில் நீல நிற பூக்கள் போட கணவன் மனைவிக்குள் வந்து அற்புதமான அந்நியோன்யம் ஏற்படும், தோஷம் வந்து நிவாரணமாயிரும். இந்த ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்நாளில் எப்போயாவது ஒரு பசுமாடு தானம் என்பது கோயிலில் தான் பண்ணணும்ல,
ஒரு ஏழைக்கு பசுமாடு வாங்கி கொடுத்து அவர்களை வளர்க்கச் சொல்லுவது நல்லது. கோயில்களுக்கு தானம்னா வித்துடுறாங்க, அதே ஒரு பாவமாக போயிடுது. அது எங்கேயோ ஒரு அடிமாட்டு கூட போயிடும். அதனால் பசுமாடு தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு நல்லாயிருக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதம் செருப்பு வாங்கக்கூடாது. ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவங்க ஜனவரி பிப்ரவரி மாதம் செருப்பு வாங்கக்கூடாது. துரதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துடும். அப்போ ஜனவரி பிப்ரவரி மாதம் செருப்பு வாங்கக்கூடாது. என்ன செய்யும்? துரதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துடும். மனைவியிடம் ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியிடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தினம் பணம். மனைவி ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்களுடைய மனைவி தினம் பணம் உணவு தானம் செய்வது நல்லது. மனைவி ரிஷப லக்னத்தினுடைய மனைவி தினம் பணம் உணவு தானம் செய்வது சிறப்பு. ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் வந்து நாவல் மரம், இல்லை நாவல் மரம் ஏதாவது ஒரு கோயிலில் நட்டுங்க, உங்களுடைய லக்கணம் வலிமையாகும். அப்போ வலிமையாயிரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் நல்லாயிருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நாவல் மரத்தை நட்டுக்கொள்வது ஒரு சிறப்பு, உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து பாதிப்புத்தன்மைகள் இருக்காது. அதனால் நாவல் மரத்தை ரிஷப லக்னத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து நட்டு பராமரிப்பது நல்லது. ரெண்டாவது ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுதம் இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அடிக்கடி வந்து என்ன சொன்னால் முருங்கை சூப் சாப்பிடுவது நல்லது. முருங்கை சூப் சாப்பிடுவது சிறப்பானது. முருங்கை சூப் வந்து இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். முருங்கை சூப் வந்து சாப்பிடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய உடம்பு தேஜஸாகவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாவி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.